மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். வந்து பாரும். எறும்புகளும் தேனீக்களும் உணவின் இருப்பிடத்தை அறிந்தால் அது சென்று தனது கூட்டத்திற்கு அறிவித்து அனைவரையும் அங்கு அழைத்து வந்துவிடும். அதை போலவே நாமும் ஒரு திரைப்படமோ நன்றாக இருக்கிறது என்றால் அனைவரிடம் சொல்லுகின்றோம். அல்லது ஏதாவது ஒரு கடையிலே ஆஃபர் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அனைவரிடமும் சொல்லி அங்கு செல்ல சொல்லுகின்றோம். அதை போலத்தான் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தூரை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று தான் பெற்ற அனுபவத்தை நத்தனியேலோடு பகிர்கிறார். அப்படி என்ன இவரை பற்றி கூறியிருக்கிறது என்றால், இணைச்சட்ட நூல் 18வது அதிகாரம் 18 உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவருடைய சகோதரர்களில் நின்று நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன் என்றும், மீகா எழுதிய நூல் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதாய் இருக்கிறாய், ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அதே போல எசாயா, செக்கரியா போன்றோரும் அறிவித்துள்ளார்கள். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் அவர் என்றவுடன் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்கிறார் நத்தனியேல். ஏனெனில் எதையும் கண்ணால் காணாமல் தானே அறியாமல் எப்படி நம்புவது? மறைநூல் கூறுகிறது மெசியா பெத்லஹேமில் பிறப்பார் என்று. இவரோ நாசரேத்தூர் இயேசுவே அவர் என்று எப்படி கூறுகிறார் என்றெல்லாம் நத்தனியேல் கேள்வி எழுப்புகிறார். எனவேதான் பிலிப்பு பேச்சை வளர்க்காமல் வந்து பாரும் என்று அழைத்து செல்லுகிறார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை கண்ட இயேசு கிறிஸ்து இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று குறிப்பிடுகிறார். முதலில் இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றவர் யார் தெரியுமா? யாக்கோபு அண்ணன் ஏசாவை ஏமாற்றி தலைமகன் உரிமையை பறித்து கொள்ளுகிறார். இரண்டாவது, தன் தந்தையை ஏமாற்றி அவரது ஆசீர்வாதம் முழுவதையும் பெற்றுக்கொள்ளுகிறார். மூன்றாவதாக தந்திரமாக வானதூதரை பிடித்து அவரோடு மற்போர் செய்து கொண்டு அவரது ஆசீர்வாதத்தை பெற்றாலொழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி வானதூதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்தான் இந்த யாக்கோபு, இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றவர். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நத்தனியேலை பார்த்து இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர். திருப்பாடல் 32:2 நாம் வாசிக்க கேட்கின்றோம், ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் பஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்று. ஓர் உண்மையான குடிமகன் தன் உண்மையான அரசரை சந்திக்கின்ற நேரம் அது. மற்ற தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் இயேசுவிடம் எதற்கு வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்றால் நத்தனியேலை போல வரவில்லை. மாறாக கபடத்தோடும் சூழ்ச்சியோடும் இயேசுவை எப்படி கொல்லலாம் என்றும் தான் வந்தார்கள். நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று இயேசுவை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்க, பிலிப்பு உம்மை கூப்பிடும் முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அதாவது அத்திமரத்தின் கீழ் உம்மை கண்டேன் என்பது செக்கரியா நூல் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இளைப்பார அழைப்பார் என்று. அதே போல பிலிப்பு நத்தனியேலை அழைத்த அந்த நிகழ்வை இயேசு சுட்டி காட்டியவுடன் உமக்கு என்னை எப்படி தெரியும் என்று நத்தனியேல் இயேசுவை பார்த்து கேட்கின்றார். அதாவது அவர் மறைநூலின்படி வாழ்ந்தவர் என்றும் அல்லது தனது காணியாற்றின் கீழ் வாழ்பவர் என்றும் அவரை சொல்லலாம். உடனடியாக நத்தனியேல், நீர் ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்று முழங்குகின்றார். நான் உம்மை கண்டேன் என்று சொன்னதாலாய் இவ்வாறு கூறுகின்றீர்? இவற்றை விட பெரியவற்றை காண்பீர். வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்து. தொடக்க நூல் 28வது அதிகாரத்திலே வாசிப்பது போல, யாக்கோபு கனவிலே பூமியில் ஊன்றியிருந்த ஏணி அதன் நுனி வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. வானதூதர்கள் அந்த ஏணியின் மீது ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள்.
அதை கண்டு யாக்கோபு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இந்த இடத்தில் உண்மையாகவே கடவுள் இருக்கின்றார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரை வைக்கின்றார். இப்பொழுது இயேசுதான் அந்த புதிய பெத்தேல். இவர் வழியாகத்தான் கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இவரில் விண்ணகமும் மண்ணகமும் கடவுளும் மனிதமும் சங்கமித்து போகின்றன. இயேசுதான் கடவுள். இயேசுதான் கடவுள் தன் வெளிப்பாட்டின் முழுமை. நத்தனையேலைப் போல உண்மையாக நாமும் கடவுளை தேடுவோமா? ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.